அடுத்தது சூரிய நமஸ்கார். சூரிய நமஸ்கார் அப்படின்னும்போது சூரிய நமஸ்காரம் நம்ம எப்படி பண்ணுவோம்? எல்லோரும் யூஸ்வலாக பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம். நம்ம பண்ணலன்னா கூட அப்படி பண்ணுறவங்க என்னென்ன பண்ணுவாங்க, அது ஒரு 12 பாயிண்ட் இருக்குது. அது வந்து ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம், இல்லை 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா அதையே நீங்கள் வந்து நல்லா எலாப்ரேட் பண்ணி எழுதுறதுக்கு மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ மெயினான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சல்யூஷன் டு த சன், சல்யூட்டேஷன் டு த சன். சூரியனுக்கு சல்யூட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். ஸ்டார்ட் இன் அ ஸ்டாண்டிங் பொசிஷன். போய் அங்கே நேராக சூரியனை பார்த்து நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்ட் எரெக்ட் ஃபேஸிங் த சன். போத் யுவர் ஃபீட் ஷுட் டச் ஈச் அதர். சூரியனை நேராக பார்க்குற மாதிரி நிற்கணும், சூரியன் ஃபேஸ் பண்ணி நிற்கணும். அப்புறம் உங்களோட 2 பாதங்களையும் என்ன பண்ணுங்கள், ஒன்றுக்கு ஒன்று சேர்த்து நிறுத்தணும் அப்படின்னு. பாம்ஸ் ஜாயின் டுகெதர், அது மாதிரி உங்களோட கைகள் 2ம் சேர்ந்து சேர்க்கணும், வணக்கம் சொல்கிற மாதிரி. இன்னும் ப்ரேயர் போஸ், அது மாதிரி ப்ரேயர் பண்ணுற போஸில் நீங்கள் கைகளை வைங்க. நமஸ்காரா போஸில் வைங்க, நமஸ்காரம் பண்ணுற மாதிரி. வித் டீப் இன்ஹாலேஷன், அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுங்கள், மூச்சை உள்ளே இழுங்க. ரைஸ் போத் ஆர்ம்ஸ் அபவ் யுவர் ஹெட். உங்களோட 2 ஆர்ம்ஸையும் கைகளையும் மேலே தலைக்கு நேராக மேலே கொண்டு போங்க. டச்சிங் போத் த இயர்ஸ், அதே மாதிரி கைகள் 2ம் எதோ காதுகளையும் டச் பண்ணணும், தொடணும். டில் ஸ்லைட்லி பேக்வேர்டு ஆர்க்கிங் யுவர் பேக், மாதிரி நீங்கள் கொஞ்சம் சாஞ்சு என்ன பண்ணுங்கள், உங்களுடைய முதுகை வந்து இது பண்ணுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சாய்க்கணும், கொஞ்சம் நெளிஞ்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வித் அ டீப் எக்ஸ்ஹாலேஷன், அதுக்கப்புறமேட்டு மூச்சை இவ்வளோ நேரம் இழுத்துருந்தீங்க, இப்போ மூச்சை வெளியே விடுறீங்க. பென் ஃபார்வர்ட், அதுக்கப்புறமேட்டு அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், முன்னாடி வளைஞ்சு போங்க. அண்ட் அதுக்கப்புறம் கிரவுண்டை டச் பண்ணுங்கள். டச் த கிரவுண்ட். போத் பாம்ஸ் இன் லைன் வித் யுவர் ஃபீட், அது மாதிரி உங்களோட ஃபீட்டை வந்து அது நேராக கொண்டு போகிற மாதிரி கொண்டு போகணும். ஃபோர் ஹெட் டச்சிங் த நீஸ், உங்களோட நெற்றி பகுதி, உங்களோட அந்த தலை, உச்சந்தலை வந்து என்ன பண்ணணும், முட்டியை தொடுற மாதிரி இருக்கணும் அந்த தலை, நெற்றி பகுதி. வித் அ டீப் இன்ஹாலேஷன், அப்போ மூச்சை இழுத்து வச்சுக்கோங்க. மூவ் த லெஃப்ட் லெக் அவே ஃப்ரம் யுவர் பாடி, உங்களுடைய லெஃப்ட் லெக்கை பாடியிலேருந்து வெளியே எடுத்து வைங்க. என்ன பேக்வேர்ட் ஸ்டெப்பை பின்னாடி எடுத்து வைக்கிற மாதிரி. போத் யுவர் ஹேண்ட் ஷுட் பி ஃபர்ம்லி பிளான்டட் ஆன் யுவர் மேட், 2 கைகளும் உங்களோட மேட்டை தொடுற மாதிரி இல்லை ஃப்ளோரை தொடுற மாதிரி அது இருக்கணும். அப்படியே ஸ்டிஃபாக கொண்டு போகணும். பிளேஸ் த ரைட் ஃபுட் இன் பிட்வீன் த ஹேண்ட்ஸ், வலது கால்கள் வந்து 2மே நடுவில், கைகளுக்கு கைக்கு வரணும், பிட்வீன் ஹேண்ட்ஸுக்கு நடுவில் வரணும் அப்படின்னு. ஹெட் டில்டட் டுவர்ட்ஸ் த சீலிங், அது மாதிரி உங்கள் தலை வந்து என்னது சீலிங்கை பார்த்த மாதிரி இருக்கணும், நேராக மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். வித் டீப் இன்ஹாலேஷன், அப்போ மூச்சை இழுத்துக்கோங்க. டேக் யுவர் ரைட் லெக், வலது காலை எடுத்துகிட்டு அவே ஃப்ரம் யுவர் பாடி, உங்கள் வலது காலை பாடியிலேருந்து தூரம் வைங்க. இன் அ பிக் பேக்வேர்ட் ஸ்டெப்பு, பின்னாடி வைக்கணும். போத் யுவர் ஹேண்ட்ஸ், அதே மாதிரி உங்கள் 2 கைகளையும் சேர்த்து. வித் அ டீப் இன்ஹாலேஷன், உங்கள் ஆர்ம்ஸ் 2த்தையும் பெண்ட் பண்ணுங்கள். ப்ளோவர் த பாடி, பாடியை கீழே கொண்டு போங்க, ஃப்ளோருக்கு கொண்டு போங்க அப்படின்றாங்க. ஸோ தட் நீஸ் த செஸ்ட் அண்ட் ஃபோர் ஹெட் டச் த கிரவுண்டு, உங்களோட முட்டி, உங்களோட செஸ்ட்டு, உங்களோட நெற்றி, இது எல்லாமே கிரவுண்டை வந்து டச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டமினல் ரீஜன் இஸ் கெப்ட் ரைஸ்டு, அப்போ உங்கள் அப்டமன் ரீஜன் வந்து என்னவாகும், உயர்த்தி வைக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே மேலே தூக்குற மாதிரி. டேக் அ நார்மல் ப்ரீத் இன் திஸ் போஸ், இந்த போஸில் நீங்கள் நார்மலான ப்ரீத் பண்ணால் போதும். மூச்சை இழுத்து மூச்சை வெளியே விட்டு அதை வேணாம். ஸ்லோலி ரைஸ் யுவர் ஹெட், கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக உங்களோட தலையை மேலே தூக்குங்க. அப்புறம் செஸ்ட்டு, அப்புறம் பெண்ட் பேக்வேர்டு ஆஸ் மச் அஸ் பாசிபிள், அப்படியே பின்னாடி போங்க, அதை வந்து மெதுவாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி கீப் த ஆர்ம்ஸ் சைட்வர்ட் நியரர் டு த செஸ்ட், உங்களோட ஆர்ம்ஸ் 2த்தையும் நீங்கள் சைடில் கொண்டு போங்க, செஸ்ட்டுக்கு நேராக இருக்கணும். ப்ரீத் இன்ஹேல் வென் யுவர் பேக் பென் பேக், அப்படியே மூச்சை உள்ளே இழுக்க போகிறீங்க நீங்கள் பின்னாடி சாயும் போது. எக்ஸேலிங் டீப்லி அகெயின் புஷ் யுவர் பட்டக் அண்ட் ஹிப்ஸ் அப் டுவர்ட்ஸ் த சீலிங் அஸ் இன் பொசிஷன் 5. அப்புறம் மூச்சை வந்து வெளியே விடுங்க, அப்படியே உங்களோட
பட்டக் வந்து புஷ் பண்ணுற மாதிரி. அடுத்தது ஹிப்பை வந்து இடுப்பை வந்து அப்படியே சீலிங்க்கு நேராக கொண்டு போங்க. இதை வந்து பொசிஷன் 5ஆக வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இன்ஹேலிங் டீப்லி, மூச்சை உள்ளே இழுத்து bring your left foot in towards your body. உங்களோட லெஃப்ட் லெக் அந்த வந்து என்ன பண்ணுங்கள், பாடிக்கு முன்னாடி கொண்டு போங்க. அப்போது இன் அ பிக் ஃபார்வர்ட் ஸ்டெப்பு, நல்லா இழுத்து காலை அகட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. போத் யோர் ஹேண்ட் ஷுட் பி பிளான்டட் ஃபர்ம்லி ஆன் யோர் மேட். 2 கைகளும் அதே மாதிரி மேட்டில் அப்படியே நிறுத்துறது. லெஃப்ட் ஃபுட் பிட்வீன் யோர் ஹேண்ட்ஸ், லெஃப்ட் ஃபுட் வந்து உங்கள் கைகளுக்கு இடையில இருக்கணும் அப்படின்னு. ஹெட் டில்டட் டுவர்ட்ஸ் த சீலிங், உங்களோட தலை வந்து எதில் இருக்கணும், சீலிங்கை பார்த்த மாதிரி இருக்கணும். எக்ஸ்ஹேலிங் டீப்லி, அப்புறம் வெளியே விடுங்க மூச்சை இழுத்து. ரைஸ் அப் அண்ட் டச் த மேட் கீப்பிங் போத் யுவர் பாம்ஸ் இன் லைன் வித் யுவர் ஃபுட். ஃபோர்ஹெட் டச்சிங் யுவர் நீஸ். அந்த மாதிரி மூச்சை வெளியே இழுத்து விட்டுட்டு உங்களோட மேட்லேருந்து அப்படியே மேலே டச் எழுந்திரிச்சு அதை டச் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட பாம்ஸு உங்கள் ஃபுட்டு எல்லாத்தையும் எடுங்க. மாதிரி ஃபோர்ஹெடு உங்களோட நீஸை வந்து டச் பண்ணணும். இன்ஹேலிங் டீப்லி, ரைஸ் போத் யோர் ஆர்ம்ஸ் அபவ் யோர் ஹெட். 2 கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்துங்க. மூச்சை உள்ளே இழுங்க. அண்ட் டில்ட் ஸ்லைட்லி பேக்வர்ட், பின்னாடி அப்படியே வளைங்க லைட்டாக. ரிட்டர்ன் டு த ஸ்டாண்டிங் பொசிஷன், மறுபடியும் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஸ்டாண்டிங் பொசிஷனுக்கு மாறிடுங்க. அது வந்து சூரியனை பார்த்த மாதிரி இருக்கணும். போத் ஃபீட் டச்சிங், பாம்ஸ் ஜாயின் டுகெதர் இன் ப்ரேயர் போஸ். அப்புறம் 2 ஃபீட்டுமே ஒன்றா சேர்ந்து இருக்கணும். அது மாதிரி பாம்ஸ் 2ம் ஒன்றா சேர்த்து ப்ரேயர் போஸில் நிற்கிறது தான் சூரியனை நமஸ்காரம் பண்ணுறது, சூரியனுக்கு சல்யூட் பண்ணுறது, காலையில் எழுந்திரிச்சு குட் மார்னிங் சொல்கிற மாதிரி. ஸோ இதை வந்து என்ன மாதிரி கதையோ அந்த கதையை நீங்கள் கேட்கலாம் யூடியூப்பில். அப்படி ஏற்கனவே உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் தெரியும்னா அதை அப்படியே இங்கிலீஷில் எழுத வேண்டியதான். பெனிஃபிட்ஸ் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சல்யூட் பண்ணுறது, சூரிய நமஸ்கார் பண்ணுறது என்னதுக்குன்னா, டு ஹெல்ப் யுவர் பாடி டு சோக் இன் இஸ் பெனிஃபிட். சன் ரேஸ் ஆர் ரிச் இன் விட்டமின் டி. விட்டமின் டின்ற மாத்திரை தான் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஆனால் விட்டமின் டி வந்து டைரெக்டாக கிடைக்கிறது சன்லைட்டில் மட்டும்தான் கிடைக்கும். அதுக்குன்னு 12 மணி உச்சி வெயிலெல்லாம் போகக்கூடாது. சன்லைட் ஏர்லி மார்னிங்லேயோ இல்லை ஈவினிங்லேயோ நீங்கள் போனீங்கன்னா அந்த இளம் வெயிலில் நம்ம போனால் தான் டைரெக்டாக நமக்கு விட்டமின் டி கிடைக்கும். ஸோ சூரியன் உதிக்கிற போது நம்மளுடைய அந்த சன்னில் இருக்கிற வர்றது வந்து நமக்கு பாடிக்கு ஃபுல் பாடிக்கும் விட்டமின் டியால் நம்ம தண்ணி போட்டு குளிக்கிற மாதிரி சூரியனில் குளிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹெல்ப்ஸ் இதுதான் வந்து போன்ஸுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து. விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்குன்னா நமக்கு சூரியனே போய் பார்க்கலன்னு அர்த்தம். அண்ட் ஹெல்ப்ஸ் டு கிளியர் அவர் விஷன், அது மாதிரி நம்மளுடைய கண் பார்வை திறனையும் அது அதிகரிக்கும். ப்ராப்பர் ஒர்க் அவுட் டு த பாடி, நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் அவுட் கூட இந்த சூரிய நமஸ்காரங்கிறது தனி ஒர்க் அவுட்டு. ஹெல்ப் யூ லூஸ் த எக்ஸஸ் பெல்லி ஃபேட். எக்ஸஸாக பெல்லி ஃபேட் இருந்தது, தொப்பை இருந்துச்சுன்னா அதை கூட குறைக்குது. ஸ்ட்ரெச்சஸ் ஆர் மசில்ஸ் அண்ட் ஆர் மேக்ஸ் ஆர் பாடி ஃப்ளெக்சிபிள். தசையை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ண வைக்குது. அதே மாதிரி பாடியும் ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்குது எல்லாத்துக்கும். மூவ்ஸ் அண்ட் போஸ்டர்ஸ் ஆஃப் த ஆசனா ஹெல்ப் ஆல் ஆர் ஆர்கன்ஸ், இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் பெட்டர், ரெகுலேட் blood flow, benefits the digestive system and makes it more efficient. ஸோ இது எல்லாமே நம்ம எழுதிடுவோம். It relaxes the body, calms the mind, regulate menstrual cycles and makes childbirth easier. குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக நார்மல் டெலிவரி நடக்கும். blood circulation helps hair growth and prevents hair problems. blood circulation அதிகமாகிறதுனால நம்மளுடைய முடியும் கூட நல்லா வளரும். மாதிரி முடியினால் வர பிரச்சனைகள் கூட குறையும். reduces anxiety and restlessness and enhances our strength. அது மாதிரி நம்மளுக்கு ஆங்ஸைட்டி இருக்குது, அதை குறைக்கும். அது மாதிரி ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸை இல்லாமல் பண்ணும். ரெஸ்ட் வேணும்னு பாடி கேட்குது இல்லையா, ஸோ அதெல்லாமே நமக்கு அது குறைச்சி தரும். வைட்டலிட்டி, சூரிய நமஸ்கார் பெனிஃபிட்ஸ் நாட் ஜஸ்ட் அடல்ட்ஸ் பட் கிட்ஸ் அஸ் வெல். இது அடல்ட்ஸ்க்கு மட்டுமான ஒரு இதே கிடையாது, அது கிட்ஸுக்கும் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த டாபிக் முடிச்சு அடுத்தது மெடிடேஷன் அப்படின்னும் போது என்னது, இஸ் எக்ஸ்பிளைன் பை some as a continual thought directed towards a particular worthy object and to the exclusion of all other thoughts. மெடிடேஷன்றது என்னது, ஒரு கண்டினியூவலான ஒரு தாட், ஏதாவது ஒரு கண்டினியூஸாக நமக்கு தாட் வந்துகிட்டே இருக்குது, அதில் பர்டிகுலராக
worthy about object, a worthy object and to the exclusion of all other thoughts. ஒரே ஒரு இதை வந்து நம்ம ஒருநிலைப்படுத்துறது அப்படிங்கிறது தான் மெடிடேஷன். அதை தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருக்காங்க. வேறு எந்த எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காம மனதை ஒருநிலைப்படுத்துறது தான். த கிரேட்டஸ்ட் ஃபேக்டர் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இஸ் மெடிடேஷன். இருக்கிறதே அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் சொல்கிறாங்களே, அதில் வந்து பக்தியில் வந்து மெயினானது மெடிடேஷன். இன் மெடிடேஷன் வி ஃபீல் ஆர் டிவைன் நேச்சர். நம்மளோட புனிதத்தன்மையை நம்ம வந்து உணர முடியும். மெடிடேஷன் பண்ணும்போது இஸ் அ மெத்தட் ஃபார் அக்வைண்டிங் மைண்ட் வித் வர்ச்சு. தென் த மைண்ட் பிகம்ஸ் காமர் அண்ட் பீஸ்ஃபுல். நம்மளுடைய மனது அப்படிங்கிறது அமைதியாகவும் ஒரு சமாதானமாகவும் இருக்கும். அதனால் இந்த மெடிடேஷன்றது ரொம்ப முக்கியம். ப்ரிப்பரேஷன் ஃபார் மெடிடேஷன். மெடிடேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது? அப்போது டு ப்ராக்டிஸ் அண்ட் கெட் த ஃபுல் பர்பஸ் ஆஃப் மெடிடேஷன் இஸ் லைக் கல்டிவேட்டிங் க்ராப்ஸ். சம் ப்ரிப்பரேஷன் இஸ் ரெக்வயர்ட் டு ரிமூவ் த அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் மைட் டிஸ்டர்ப் த க்ரோத். இப்போ பார்த்திங்கன்னா வயலில் விளையிற நெல் போல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நெல் விளையும் போது களைகளும் சேர்ந்து வளரும் இல்லையா? அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் அதுதான். களைகள் வளர்ந்தால் நெல் வந்து மேலே தூக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் களைகளை எடுக்கும்போது நெல்மணிகளும் சேர்ந்து போயிடும். அப்போ இந்த நல்லா நெல் விளையட்டும், அந்த களையை எடுத்து போடுவாங்க. அப்போ இந்த மெடிடேஷன்றது என்ன அப்படின்னா, அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு க்ராப்ஸை வந்து கல்டிவேட் பண்ணுற மாதிரி, அறுவடை செய்கிற மாதிரி. சில நேரத்தில் அதில் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அந்த என்ன களைகள் வரும், அந்த களைகளை எடுத்து போடுற மாதிரி நம்ம வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான சில இது இருக்கும். அதை நம்ம எடுத்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டெப் 1 என்ன? 1 must purify the mind to eliminate the negative thoughts that have gathered in the past. ஒருத்தவங்க இந்த களைகளை எடுத்து போடுறதுன்றது மாதிரி இந்த நெகட்டிவ் தாட்ஸுன்றது எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கும். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து போடணும். அந்த பாஸ்ட்டில் நடந்த எந்த நெகட்டிவ் தாட்ஸையும் நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அப்போ வந்து நம்மளுடைய மைண்டு வந்து என்ன ஆகும்னா நல்லா தூய்மையாக இருக்கும். ஸ்டெப் 2, one needs to give his mind the strength to support the growth of dharma and realization by seeing the merits. ஸோ ஒருத்தவங்க வந்து அவங்களோட நெகட்டிவ்ஸே பார்த்துட்ருக்காம அவங்களுக்கு இருக்கிற நடந்த நல்ல பாசிட்டிவான இதை வந்து உணர்றதுக்கான ஒரு இதாக இருக்கணும். அப்போ அவங்க பாசிட்டிவ்ஸை மட்டும் திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களோட மைண்டு வந்து அதை மட்டும் யோசிக்கணும் அப்படி. ஸ்டெப் 3 என்ன? இல்லை வளர்ச்சி அடையிறதுக்கான திங்கிங்கை மட்டும் அது யோசிக்கணும். பை ஆஸ்கிங் ஃபார் த பிளெஸிங் ஆஃப் த ஹோலி பீயிங்ஸ் without their help and support it is very difficult to achieve the goal. நம்ம எது ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னா அந்த ஹோலி பீயிங்கிட்டேருந்து, புனிதர்கள்ட்ட இருந்து அப்படின்னா அவங்களோட உதவியும் அவங்களோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு தேவை. அது வந்து ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டான ஒன்று டு அச்சீவ் அப்படின்றாங்க. அவங்களோட ஹெல்ப் இல்லைன்னா, ஹோலி பீயிங்ஸோட ஹெல்ப் இல்லைன்னா, விச் இஸ் காடோட ஹெல்ப் இல்லைன்னா அப்படின்னு. அப்ஜெக்டிவ் ஆஃப் மெடிடேஷனுடைய அப்ஜெக்டிவ் என்ன? ஏன் மெடிடேட் பண்ணணும்? To protect oneself from the danger of taking lower rebirth. One can get rebirth and is able to practice dharma. ஒருத்தவங்க வந்து தன்னையே பாதுகாக்கிறதுக்காக எதுலேருந்து அப்படின்னா டேஞ்சர், திருப்பியும் ஒரு பிறக்கிறதுக்கான ஒரு டேஞ்சரை வந்து எடுக்கணும். அதே மாதிரி ரீபர்த்துங்கிறது ஒருத்தவங்க தேவையில்லை. அவங்க வந்து தர்மாவை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். தர்மா பண்ணுறத ப்ராக்டிஸ் பண்ணணும். டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் அன்கண்ட்ரோல்ட் ரீபர்த் பை அட்டைனிங் ஃப்ரம் சம்சாரா திருப்பி இன்னொரு குழந்தை பிறக்கிறது, அது எல்லாத்தையும் நம்ம அன்கண்ட்ரோல்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. த மெயின் அண்ட் த லாஸ்ட் அப்ஜெக்டிவ் என்னென்னா டு அட்டைன் ஃபுல் என்லைட்மெண்ட் ஸோ தட் ஒன் கேன் பெனிஃபிட் ஆல் லிவிங் பீயிங்ஸ். ஸோ ஒருத்தவங்க எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்னா எல்லா உயிரினங்களையும் அவங்க வந்து பலனடைய செய்கிறவங்களாக இருக்கணும். எல்லாருடைய வாழ்க்கையும் அவங்க வந்து விளக்கேற்றி வைக்கணுங்கிற மாதிரி. அது அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, அது வந்து ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் சரி. பெனிஃபிட்ஸ் ஆர் அப்ளைடு ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் மெடிடேஷன். இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா, கான்ட்ரிபியூட் சிக்னிஃபிகண்ட்லி டு மேனேஜ் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் இதெல்லாம் வந்து குறைச்சிரும். அதை மேனேஜ் பண்ண உதவும். அட்லீஸ்ட்டு ப்ரிவென்டிவ் வேல்யூ இன் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் டிஸார்டர்ஸ். அது மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுனால டிஸார்டர்ஸ் நிறையா இருக்குது இல்லையா? நிறைய பேர் மனநிலை பாதிக்கப்பட்ட அந்த மாதிரி அது எல்லாத்துலேயும் வந்து கூட எடுக்கப்படும். மேனேஜ் எஃபெக்டிவ்லி த ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஹை பிபி, ஹைப்பர் டென்ஷன், ஹீட் எலிமெண்ட்ஸ்,
ஹார்ட் டிசீஸ், இன்சோமனியா, அந்த மாதிரி தூக்கம் இல்லாதது, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரம், டயபெட்டிஸ், அப்புறம் ஒபிசிட்டி, பேரலிசிஸ், போலியோ, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், இது எல்லாமே சேர்த்து மேனேஜ் பண்ணோம். அப்படி மேனேஜ் எஃபெக்டிவ்லி த ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெஸ்ஸஸ் அண்ட் டென்ஷன்ஸ், memory and stimulation, prevention and cure of psychophysical disorders, treatment of respiratory, circulatory, digestive and locomotor disorders, controlling emotional and sensual impulses. ஸோ என்னென்ன இருக்கோ, டென்ஷன்றாங்க, அதுன்றாங்க, ஆங்ஸைட்டிங்கிறாங்க, என்னென்ன இருக்குதோ, கான்சன்ட்ரேஷன் இல்லை, ரிலாக்ஸேஷன் இல்லை, ஒரே டென்ஷனாக இருக்குது, அட்டென்ஷன், அவேர்னஸ், என்னென்ன பாடியில் இருக்கோ எல்லாத்துக்கும் மெடிடேஷனுங்கிறது ஒரு தீர்வு. அடிஷ்னலாக நார்மல் ஹெல்த்தி டிசீஸ், திஸ் பாடி கெட்ஸ் வித்தவுட் வித் பியூட்டிஃபுல் பாடி, பீஸ்ஃபுல் மைண்டு, இதெல்லாமே நமக்கு கிடைக்கும். இதெல்லாமே நார்மலாக பவர்ஃபுல்லான ஹார்ட் கிடைக்குமா, சப்ளிமெண்ட், ஸ்பைனு ஸ்ட்ராங் அண்ட் சாஃப்ட், அப்டமன் கிடைக்கும். அப்டமன் நல்லா மிருதுவாகவும் பலனாகவும் இருக்கும். சென்சுவல் கண்ட்ரோல், எமோஷ்னல் பேலன்ஸ், சவுண்ட் ஸ்லீப், நல்ல தூக்கம் வரும், நல்ல எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும். கிளியர் நோஸ், மூக்கு நல்லா சுவாசம் நல்லா வரும், அது சுவாசிக்கிறது, அது மாதிரி கான்சன்ட்ரேஷன், மெமரி, ரிலாக்ஸேஷன், ஆர்ட் அண்ட் ஆஃப் அவேர்னஸ் அண்ட் மெடிடேஷன். ஸோ இந்த மெடிடேஷனால் வராத லாபன்றது ஒன்றுமே இல்லை. அப்போ என்னென்ன தெரியுதோ அது எல்லாத்தையும் நீங்கள் எழுதிடலாம். நியூரோஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மீடியேஷன். ஸோ நியூரோஃபிசியாலஜிக்கலில் என்னென்ன லாபம் கிடைக்கிது, என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெவலப் த குவாலிட்டி ஆஃப் அட்டென்ஷன், கவனத்தை அதிகமாக கொடுக்குது, அதுவும் நல்ல தரமாகவே அவங்க கவனிப்பாங்க. பர்சீவிங் லாங், டஃப் அண்ட் காம்ப்ளிகேட்டட் தாட்ஸு, அது மாதிரி நீண்ட கால அந்த ஒரு மாதிரி கடினமான, அப்புறம் அந்த மாதிரியான திங்கிங் எல்லாத்தையும் அது நல்லா வச்சுக்கும் அப்படின்னு. சோர்ஸ் ஆஃப் ஆல் எனர்ஜி, இன்டெலிஜென்ஸ், க்ரியேட்டிவிட்டி, ஹாப்பினஸ் ப்ரெசன்ட் வித் ஹிம். ஸோ அவங்களுக்கு எப்பொழுதும் அறிவுபூர்வமாக இருப்பாங்க, புதுமையாக கண்டுபிடிப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க எப்பொழுதும். அந்த மாதிரி டிசால்வ் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கிரும், கஷ்டங்கள் இருக்காது. அது மாதிரி அவங்களோட சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அது மாதிரி லேர்னிங் எபிலிட்டி நல்லாவே முன்னேறும். அதுக்கப்புறம் இன்க்ரீஸ்ட் காம்னஸ், அப்பா இப்படி ஒரு எப்படி ஒரு நல்லவங்களா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரும். க்ரியேட்டிவிட்டி இருக்கும், ப்ரொடக்டிவிட்டி இருக்கும், இன்வென்டிவ்னஸ், இன்ட்யூட்டிவ்னஸ், டிஸ்கிரிமினேஷன், ஹார்ட்டை ரெடியூஸ் பண்ணுதான், ரெடியூஸ் ஹார்ட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ரேட்டு, அப்புறம் ரெதமிக் அண்ட் ரெகுலர் ரெஸ்பிரேஷன், டிக்ரீஸ்டு லாக்டேட் லெவல்ஸ், இன்க்ரீஸ்டு சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட்ஸ், டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராக இதை படிச்சிடுவாங்க, டக்குன்னு எழுதிடலாம். இன்க்ரீஸ்டு ஸ்கின் ரெசிஸ்டன்ஸ், அந்த மாதிரி டீப் மஸ்குலர் ரிலாக்ஸேஷன், அப்புறம் கிரியேட் அ பாசிட்டிவ் அவுட்லுக் ஆன் லைஃப்பில் பாசிட்டிவான ஒரு இதை அவங்க கொண்டு போவாங்க அப்படின்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக். இதில் எப்படி மெடிடேஷனில் எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன டெக்னிக் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட்டு டெக்னிக்ன்றது ப்ரீதிங் மெடிடேஷன். மூச்சை உள்ளே எடு வெளியே எடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ரீதிங். அப்புறம் சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி கூட லாஃபிங் தெரப்பி அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி இது ப்ரீதிங் டெக்னிக். ஓகே, இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோக்கஸ் ஆன் ஃபுல் கிளென்சிங் ப்ரீத்ஸ். ஒரு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு ப்ரீத் கிடைக்கும் போதே நமக்கே ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல கிளென்சிங் ப்ரீத்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். அப்புறம் டீப் ப்ரீத்திங், நல்ல மூச்சை இழுத்து வெளியே விடுறது அப்படின் போது டீப்பாக ப்ரீத் பண்ணுறது. இட்ஸ் எ சிம்பிள் எட் பவர்ஃபுல். அது சிம்பிளாக இருக்கும், ஆனால் அது பவர்ஃபுல்லான விஷயம். பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஹாஸ்பிட்டலைஸ்டில் அவங்களுக்கு கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஊதி எடுக்க சொல்லுவாங்க, பலூனை ஊத சொல்லுவாங்க, இது மாதிரி பிளாஸ்டிக்ஸை ஊத சொல்லுவாங்க, ஊதி எடுங்க அப்படின்னு. அதை அந்த மூச்சை விட்டு வெளியே எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டி. அதே மாதிரி ஃப்ரெஷ் ஏரை நம்ம டீப்பாக என்ன பண்ணுறோம், உள்ளே இழுத்து வெளியே விடுறோம். நிறைய அந்த தொப்பை கூட குறையுதுன்னு சொல்லுவாங்க. அந்த மூச்சை நல்லா இழுத்து விடு, வயிறை வெளில இழு அப்படின்வாங்க. இட்ஸ் ஈஸி டு லேர்ன். அது மாதிரி ஈஸியாக நம்ம கற்றுக்க முடியும். கேன் பி ப்ராக்டிஸ்டு அட்மோஸ்ட் அனிவேர் அண்ட் ப்ரொவைட்ஸ் அ குவிக் வே டு கெட் யுவர் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இன் செக். அது மாதிரி எங்கே வேணாலும் போய் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதே மாதிரி அது சீக்கிரமாகவும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல்லேருந்து அது சீக்கிரமாக ரிலீவ் பண்ணிவிடும்.
அடுத்து deep breathing is the cornerstone of other relaxation practices too, and can be combined with other relaxing elements such as aromatherapy and music, and all you need in few minutes and a place to stretch out. டீப் ப்ரீதிங்கிறது ரொம்ப ஒரு காணச்சொல் தான். அது ஜஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணி நம்மளை கொண்டு போகிறது. அதில் வந்து நல்லா பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக்கோட ஒரு மிதமான அந்த மியூசிக்குன்னு சொல்லுவாங்க, மெடிடேஷனில் அது போடுவாங்க. அந்த மாதிரி அதை கேட்டுக்கிட்டே நம்ம பண்ணும்போது ரொம்ப அழகாக அது நீட்டாக வந்து நம்ம அந்த மெடிடேஷன்றது நடக்கும். அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை, கொஞ்சம் நிமிஷம் தேவை, அதே மாதிரி ஒரு நல்ல பிளேஸ் தேவை அப்படின்னு. ப்ராக்டிஸிங் டீப் ப்ரீதிங் மெடிடேஷன், நல்ல சுவாசிக்கிறதுக்கான ப்ராக்டிஸை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, கம்ஃபர்டபுளாக ஒரு இடத்துல உட்காருங்க. ஃபஸ்ட்டு சிட் கம்ஃபர்டபுளி வித் யுவர் பேக் ஸ்ட்ரெயிட். உங்களோட முதுகை வந்து நேராக உட்கார வச்சு நீங்கள் உட்காருங்க அப்படின்னு. புட் ஒன் ஹேண்ட் ஆன் யுவர் செஸ்ட். ஒரு கையை நீங்கள் செஸ்ட்டில் வைங்க, அண்ட் அதர் ஆன் யுவர் ஸ்டொமக். இன்னொரு கையை உங்களோட ஸ்டொமக்கில் வைங்க. ப்ரீத் இன் த்ரூ யுவர் நோஸ். உங்களுடைய மூக்கு வழியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரீத் இன் பண்ணுங்கள், மூச்சை இழுத்து விடுங்க. த ஹேண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்டொமக் ஷுட் ரைஸ். உங்களுடைய ஸ்டொமக்கில் இருக்க கையை வந்து மேலே தூக்குங்க. த ஹேண்ட் ஆன் யுவர் செஸ்ட் ஷுட் மூவ் லிட்டில். உங்கள் செஸ்ட்டில் இருக்க கை கொஞ்சம் நவுந்தால் போதும். எக்ஸ்ஹேல் த்ரூ யுவர் மவுத். அது மாதிரி மூச்சை இழுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மூச்சை இழுத்தோம், அடுத்தது மூச்சை விடுங்க. கண்டினியூ டு ப்ரீத் இன் த்ரூ யுவர் நோஸ் அண்ட் அவுட் த்ரூ யுவர் மவுத். அது மாதிரி மூக்கு வழியாக தான் நீங்கள் என்ன பண்ணணும், மூச்சை உள்ளே இழுக்கணும். அது மாதிரி வெளியே விடும்போது நீங்கள் உங்களுடைய வாய் வழியாகவும் விடலாம். கவுண்ட் ஸ்லோலி அஸ் எ சேல். அது மாதிரி நீங்கள் அப்படியே கொஞ்சம் மூச்சை வெளியே விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, வாய் வழியாக. ரிலாக்ஸேஷன் டெக்னிக் 2. ரெண்டாவது டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் ஃபார் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஏதாவது தெரிஞ்சிட்டா நீங்கள் மசில் ரிலாக்ஸேஷன் நீங்கள் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணும்போது இன்வால்வ்ஸ் 2-step ப்ராசஸ் in which systematically tense and relax different muscle groups in the body. ஸோ 2 ஸ்டெப்ஸ் ப்ராசஸ் இதில் பண்ணணும். அது பண்ணிங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக உங்கள் டென்ஷன் இதிலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகிடலாம். வித் ரெகுலர் ப்ராக்டிஸ், ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள் செஞ்சுட்டு இன்னொரு நாள் செய்யாமல் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி செய்யும்போது ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் gives you an intimate familiar with what tension as well as complete relaxation feels like in different parts of the பாடி. அப்போ நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களோட மசில் வந்து ரிலாக்ஸ் ஆகும், அது ரெகுலராக நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அது ஃபெமிலியர் ஆகிடும், டென்ஷன் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருப்பீங்க. முழுமையாகவே நீங்கள் ரிலாக்ஸ்டாக மாறிடலாம். அதே மாதிரி உங்களோட முழு பாடி பார்ட்ஸுமே நல்லா வந்து ஃபங்க்ஷன் ஆகும். யூ கேன் கம்பைன் டீப் ப்ரீதிங் வித் ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் ஃபார் அன் அடிஷ்னல் லெவல் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். நீங்கள் வந்து டீப் ப்ரீதிங்கை வந்து எதோட கம்பேர் பண்ணுங்கன்னா, மசிலை ரிலாக்ஸ் பண்ணுறதோடய சேர்த்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அடிஷ்னலாக ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்ன்றது போயிடும் அப்படின்னு. ப்ராக்டிஸிங் ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன். எப்படி மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணுறது? பிஃபோர் ப்ராக்டிஸிங் மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரை இப்போ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க மசில் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடியே நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணணும். இஃப் யூ ஹாவ் அ ஹிஸ்ட்ரி மசில் ஸ்பேம்ஸ், back problems or other serious injuries that may be aggravated by tensing muscles. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதாவது மசிலில் ஏதாவது பிரச்சனை, அதே மாதிரி பேக் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, இல்லை வேறு ஏதாவது அடிக்கடி பட்டிருந்துச்சு, ரொம்ப சீரியஸான இன்ஜுரி, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. மோஸ்ட் ப்ராக்ரெசிவ் மசில் ரிலாக்ஸேஷன் ப்ராக்டிஷனர் ஸ்டார்ட் அட் த ஃபீட் அண்ட் ஒர்க் தேர் வே அப் டு த ஃபேஸ். அது மாதிரி அவங்க பாதத்திலேருந்து தான் மேலே வருவாங்க, முகத்து வரைக்கும் வருவாங்க. அப்படி தான் வந்து மசிலை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. லூசன் யுவர் க்ளோதிங்கை வந்து லூஸாக போடுங்க. டேக் ஆஃப் யுவர் ஷூஸ் அண்ட் கெட் கம்ஃபர்டபுள். அது மாதிரி ஷூஸ் போட்டுக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருங்க. க்ளோத்ஸ் வந்து லூஸான க்ளோத்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேக் ஃபியூ மினிட்ஸ் டு ரிலாக்ஸ். கொஞ்சம் நிமிஷம் எடுத்துக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ப்ரீத் இன் அண்ட் அவுட் இன் ஸ்லோ
டீப் ப்ரீத்ஸ். ஓகே, நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நிமிஷம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அது மாதிரி மூச்சை உள்ளே இழுத்து அதுக்கப்புறமேட்டு ஸ்லோவாக வெளியே விடுங்க அப்படின்னாங்க. when you are relaxed and ready to start, shift your attention to your right foot. இப்போ நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க, ரெடி ஆகிட்டீங்க நீங்கள் செய்கிறதுக்கு அப்படின்னா உங்களோட அட்டென்ஷனை வலது காலில் பாதத்தில் வலது ஃபுட்டில் பண்ணுங்கள். டேக் அ மொமெண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் த வே இட்ஸ் ஃபீல்ஸ். ஒரு மொமெண்ட் எடுத்து அதை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. ஸ்லோலி டென்ஸ் த மசில்ஸ். ஸ்லோவாக அந்த மசிலுக்கு வந்து கொஞ்சம் டென்ஸ் கொடுங்க. இன் யோர் ரைட் ஃபுட் சீக்வென்ஸ் ஸ்க்யூசிங் as tightly as you can. அது மாதிரி நீங்கள் எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து குறைங்க. ஹோல்ட் ஃபார் அ கவுண்ட் ஆஃப் 10. அப்படியே 10 கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நிறுத்தி வைங்க. ரிலாக்ஸ் யுவர் ரைட் ஃபுட். இப்போ ரைட் ஃபுட்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ஆன் த டென்ஷன் ஃப்ளோயிங் அவே அண்ட் த வே யுவர் ஃபுட் ஃபீல்ஸ் as it becomes limp and loose. உங்களோட கால்களில் இருக்க அப்படியே இவ்வளோ நேரம் வச்சுட்டே இருந்தீங்களா அந்த டென்ஷன் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். அப்படியே உங்களுடைய ஃபீட்டை வந்து அதை ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த லிம்பையும் லூஸ் பண்ணுங்கள் அப்படி சொல்லலாம். ஸ்டே இன் திஸ் ரிலாக்ஸ் ஸ்டேட் ஃபார் அ மொமெண்ட். இந்த மொமெண்ட்டில் அப்படியே இருங்க. ப்ரீதிங் டீப்லி அண்ட் ஸ்லோலி. அப்படியே ஸ்லோவாக இல்லைன்னா ஆழ்ந்த மூச்சு இழுத்து அப்படியே ஸ்லோவாக விடுங்க அப்படின்னு. when you are ready, shift your attention to ஸோ உங்களுடைய ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா அடுத்தது எதுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னா லெஃப்ட்டு ஃபுட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்கள். அது ரைட் ஃபுட்டில் என்ன செஞ்சீங்களோ அதே லெஃப்ட் ஃபுட்டில் செய்யுங்க. ஃபாலோ த சேம் சீக்வன்ஸ். இதையே அப்படியே திரும்பி செய்யுங்க. அப்போ மசில் வந்து லெஃப்ட்டு மசில் டென்ஷன் ஆகும், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு மசில்ஸையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் செய்யணும். அதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதானா இன்ஜுரிஸ் இருந்துச்சு இல்லை ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடாது உங்கள் ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு. அதை மெதுவாக செய்ய ஆரம்பிக்கணும். அது ஃபஸ்ட்டு பாதத்துலேருந்து ஆரம்பித்து தலை வரைக்கும் போகும் அப்படின்னு. இதோட யூனிட் 1 ஓவர்.